தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலைத் தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். டிசம்பர் 1985. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். இக்பால் நிறுவன. அண்ணா சாலை. தேவை. வயதிற்கு மேற்படாத. முதுகலை படிப்பும் குறைந்தபட்ச அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மாத ஊதியம். வீட்டு வசதி. வாகனப்படி. வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள். மணி வரை பெறப்பட்டு. மணிக்கு திறக்கப்படும். காப்புத் தொகை. எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒப்பந்த புள்ளி கோரும் அறிக்கை தயாரிக்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள். நகராட்சி இடமிருந்து. நகராட்சி ஆணையருக்கு. மனு 1 வரைக. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். புறநகர் பகுதியில். இப்பகுதி. இது பற்றி. பலர் முறை. இதுவரை. நாளேடு ஆசிரியருக்கு. எழுதும் கடிதம் தயாரிக்க. அரசு அலுவல்முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். வளர்ந்து வரும். எடுத்துச் செல்ல. வாகன வசதி. எழுதும் கடிதம். 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். வரவு செலவு திட்டத்தின். தமிழ்நாடு. சட்டமன்ற மேலவையில். விவாதத்தில். கலந்து கொண்ட ஓர் உறுப்பினர் பேசியதாவது. தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்டத்தில் பாராட்டுகிறேன். பொதுமக்களுக்கு வரவேற்கிறேன். விற்பனை வரியை இந்த அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள அதே நேரத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிதியமைச்சர் அவர்கள் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்ல திட்டத்தை ஏழை எளிய இந்த அரசு என்பதில் ஐயமில்லை. கல்விதான் நல்ல முறையில் இருக்க முடியாது. ஆண்டுதோறும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களையும் மனதார பாராட்டுகிறேன். விற்பனை வரியை தரக்கூடிய நான் பாராட்ட 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. இம்பால் நிறுவனம். அண்ணா சாலை, சென்னை. முக்கிய நகர கிளைகளுக்கு நிர்வாக அலுவலர்கள் தேவை. 30 வயதிற்கு மேற்படாத. நிர்வாக பிரிவில் முதுகலை படிப்பும் மோட்டார் வாகன உறுப்புக்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 2 ஆண்டு குறைந்தபட்ச அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மாத ஊதியம் ரூபாய் 3000. இலவச வீட்டு வசதி. வாகனப்படி அளிக்கப்படும். 1 வாரத்தில் விண்ணப்பம் வந்து சேர வேண்டும். பணியாளர் அலுவலர் எடுக்கும் விளம்பரம் தயார் செய்க. 2. தேசிய விவசாய கூட்டுறவு
விற்பனை இணையத்தின் காஞ்சிபுரம் கிளையிடம் உள்ள 2,00,000 நல்ல நிலையில் உள்ள காலி சரக்குகளை வாங்க முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஜூன் 7ஆம் நாள் மாலை 4 மணி வரை பெறப்பட்டு பின்னர் 5 மணிக்கு திறக்கப்படும். காப்புத் தொகை ரூபாய் 2,000. ஏலம் எடுத்த ஒரு வாரத்தில் ஏலத் தொகை முழுதும் செலுத்தி சரக்குகளை எடுத்து கொள்ள வேண்டும். கிளை மேலாளர் ஒப்பந்த புள்ளி கோரும் அறிக்கை தயாரிக்க 3 வேலூர் பங்களா தெரு. வீட்டு சொந்தக்காரராகிய உமக்கு வீட்டு வரியை 2 மடங்காக்கி நகராட்சியிடமிருந்து அறிவிப்பு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் இவ்வரி அதிகமாக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு கட்டிடத்தில் கூடுதலோ அல்லது மாற்றமோ செய்யவில்லை. வாடகைக்கும் விடவில்லை என கூறி வரி உயர்வை எதிர்த்தும் ஏற்கனவே இருந்தவாறு நிர்ணயிக்க கோரியும் நகராட்சி ஆணையாளருக்கு மனு ஒன்று வரைக. 4 சென்னை புறநகர் பகுதியில் மடிப்பாக்கத்தில் பொது அங்காடி இல்லை. அங்குள்ள மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளை தங்கள் இல்லங்களுக்கு அருகில் பெற முடியாமல் மிகவும் தொல்லைப்படுகிறார்கள். ஆகவே இப்பகுதி மக்கள் தரமுள்ள பொருட்களை நியாய விலையில் பெற இயலவில்லை. இது பற்றி உரிய அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் பலமுறை விண்ணப்பித்து கொண்டும் இதுவரை பயன் இல்லை. மக்கள் தொடர்ந்து அல்லல் படும் நிலையை குறித்து மடிப்பாக்கம் மக்கள் நல சங்க செயலாளர் சென்னையில் உள்ள ஒரு நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் வரைக. 5 ராணிப்பேட்டை வேகமாக வளர்ந்து வரும் தொழில் நகரம். இங்குள்ள தொழிலாளர் இன்சூரன்ஸ் மருத்துவமனையில் 10 படுக்கைகள் தான் உள்ளன. நாள்தோறும் 600 நோயாளிகளுக்கு மேல் சிகிச்சை பெற வருகின்றன. தொழிற்சாலைகளில் இரவிலும் வேலை உண்டு. இரவில் தொழிலாளிக்கு விபத்து ஏற்பட்டால் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டி உள்ளது. வாகன வசதி ஏதும் கிடையாது. எனவே இன்சூரன்ஸ் மருத்துவமனையை 100 படுக்கை கொண்டதாக விரிவுபடுத்த கோரி சென்னையில் உள்ள தொழிலாளர் நல வாரிய தலைவருக்கு ராணிப்பேட்டை தொழிலாளர் சங்கம் எழுதும் கடிதம் ஒன்று வரைக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 1 பாகம் படிக்கப்படும்.
seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. 1985 86 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீது தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் நடைபெற்ற பொது விவாதத்தில் கலந்து கொண்ட ஒரு உறுப்பினர் பேசியதாவது, தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தில் பல நல்ல அம்சங்கள் இருப்பதை பாராட்டுகிறேன். பொதுமக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வகையில் வரி சலுகைகள் பல அளிக்கப்பட்டுள்ளதை நான் வரவேற்கிறேன். மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் பல பொருட்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த விற்பனை வரியை குறைத்திருப்பது அப்பொருட்களின் விலைகள் குறைந்து மக்களுக்கு நன்மை உண்டாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்காக இந்த அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் தேங்காய் எண்ணெய், நல் எண்ணெய் போன்றவை மீது தற்போது உள்ள வரியையும் குறைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கோரிக்கையை ஏற்கனவே வியாபாரிகள் அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார்கள். இதை நிதியமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு பரிசீலனை செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வரும் செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாளிலிருந்து இந்த மாநிலத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக சீருடையும் பாட புத்தகங்களும் வழங்கப்படும் என்ற நல்ல திட்டத்தை இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவித்திருப்பது கண்டு இம்மாநிலத்தில் உள்ள அனைவரும் பெருமகிழ்ச்சி கொண்டுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏழை எளிய மக்களிடத்தில் இந்த அரசு கொண்டுள்ள நல்ல எண்ணத்தை இது எடுத்து காட்டுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பலன் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. கல்விதான் மக்களுக்கு சிறந்த செல்வமாகும். கல்வியை மட்டும் மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் பெற்று விடுவார்களேயானால் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்வி அளிப்பதில் இந்த அரசு தொடர்ந்து தனி கவனம் செலுத்தி வருகிறது என்பதை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த இலவச சீருடை மற்றும் இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் திட்டங்களுக்காக ஆண்டுதோறும் 25 கோடி ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். அடுத்து, விவசாயிகள் பயன்படுத்தும் உரங்கள் மீது தற்போது விதிக்கப்பட்டு வரும் 5% விற்பனை வரியை அடியோடு எடுத்துள்ளது விவசாய பெருமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகும். விவசாய பெருமக்களுக்கு தொடர்ந்து பல நன்மைகளை செய்து வரும் இந்த அரசு இந்த சலுகையை இப்பொழுது அளித்துள்ளதையும் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். உழவர்களுக்கு ஊக்கத்தொகையாக
நெல் விலையில் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 15 தரப்படும் என்றும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாப்.